Hi viewers and dear subscribers, how are you all doing today? Once again, welcome back to my YouTube channel. This is Chindraj talking to you. Friends, in this lesson, I would like to teach you how to use Amazing It in English sentences through Tamil. So, are you all curious to learn English? Let's get started. Before let's get started, if you are new to the channel, please do subscribe to the channel and also press the bell icon for new updates. எஸ் இன்னைக்கு இந்த வீடியோல அமேசிங் இட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை எப்படி எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So friends, this will be very interesting and useful. So please do watch it till the end and definitely you are going to learn something new. So அமேசிங் இட் அப்படினா இப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்ல வெரி வெல்லா இருப்பாங்க. ஒருத்தங்க நல்லா வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தங்க நல்லா வந்து டிரைவிங் பண்ணுவாங்க, ஒருத்தங்க நல்லா வந்து சிங் பண்ணுவாங்க, ஒருத்தங்க நல்லா வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்ல வெரி வெல்லா இருக்காங்க இல்லையா? ஒரு ஆக்ஷன்ல அதாவது ஒரு செயலை நீதான்ப்பா, டிரைவிங்னா அது அவன் தான்ப்பா, பாட்டு பாடுறதுனா அவன் தான்ப்பா, சமைக்கிறதுனா அவங்க தான்ப்பா, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தமிழ் சென்டென்ஸ் தான். அந்த மாதிரியான நம்ம பேசிட்டு இருக்கிற தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷ்ல சொல்றதுக்காக தான் அமேசிங் இட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் தென் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். You need to know that structure very clear, only then you can create your own phrases. So now look at this carefully. So first you need to write subjects. So what are the subjects? I, we, you, they, he, she, it, any boy name or any girl name plus am or is or auxiliary verb according to this subject plus amazing it plus verb plus ing. Verb plus ing is nothing but we call janan, okay, plus other words. So once again, subject plus am or is or auxiliary verb according to this subject plus amazing it plus verb plus ing plus other words. Okay, now look at this example. You are amazing at driving any car. You are amazing at driving any car. நீ வந்து எந்த காரா இருந்தாலும் அதை வந்து நீ வந்து சூப்பரா ஓட்டுற. நீ வந்து அந்த காரை வந்து எந்த காரை கொடுத்தாலும் சூப்பரா ஓட்டுற. You are amazing at driving any car. You are amazing at driving any car. You are amazing at driving any car. Okay. And the second one in our list is she is amazing at painting. She is amazing at painting. அவ வந்து பெயிண்டிங்ல பின்றாப்பா. அவளை வந்து பெயிண்டிங்ல வந்து அவளை வந்து டிஃபீட் பண்ணவே முடியாது, யாராலையும் வந்து அவளை வந்து வின் பண்ணவே முடியாது. ஸோ அவ வந்து பெயிண்ட்ல வந்து கை தேர்ந்தவளா இருக்கிறான், சூப்பராக பெயிண்ட் பண்றா. இப்படி எல்லாம் நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த எல்லா சென்டென்ஸையும் வந்து இங்கிலீஷ் சொல்றதுக்காக தான் அமேசிங் இட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். ஓகே, she is amazing at painting. She is amazing at painting. ஓகே, அவ பெயிண்டிங்னாலே வந்து அவ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அவ தான் பெயிண்டிங்ல. ஓகே, she is amazing at painting. She is amazing at cooking. அவ தான் சமைக்கிறதுல. She is amazing at swimming. She is amazing at singing. She is amazing at dancing. So இந்த மாதிரி நீங்க verb plus ing நீங்க சேஞ்ச் பண்ணி எவ்வளவு சென்டென்சஸ் வந்தாலும் ஓனா மேக் பண்ணிக்கலாம். ஓகே, and the third one in our list is he is amazing at singing. Yes, அவர் வந்து பாடுவதில் மிக சிறந்தவராக இருக்கிறார், அவர் தான் பெஸ்டா இருக்கிறார். ஓகே, he is amazing at singing. They are amazing at cooking. அவங்க சமைக்கிறதுல அவங்க தான்ப்பா சூப்பரா சமைப்பாங்க. They are amazing at cooking. They are amazing at cooking. டேய் எப்பறா சமைப்பாங்க, நல்லா சமைப்பாங்களா? They are amazing at cooking. They are amazing at cooking. Okay, and the last one in our list is he is amazing at milking cows. Yes, அவன் வந்து பால் கறக்கிறதுல அவன் தான். He is amazing at milking cows. Milking அப்படினா milking cows அப்படினால வந்து பால் கறத்தல். ஓகே, he is amazing at milking cows. அவன் வந்து பால் கறக்கிறதுல சூப்பரா பண்ணுவான், அந்த வேலை வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணுவான், அதுல அவன் தான் பெஸ்ட். சோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வேலையை ஒருத்தங்க சூப்பரா பண்ணுவாங்க, அதுல அவங்க தான் பெஸ்ட், அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல, அவங்கள தோற்கடிக்கிறதுக்கு ஆளே இல்ல, இந்த மாதிரியான தமிழ் சென்டென்சஸ் எல்லாத்தையுமே வந்து அமேசிங் இட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரேசஸ் வந்து ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். சோ இந்த ஃப்ரேசஸ் மட்டும் இல்லாம நீங்க வந்து நிறைய இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி ஓன் ஃப்ரேசஸ் நிறைய மேக் பண்ணா மட்டுமே வந்து உங்களோட இங்கிலீஷ் வந்து டெவலப் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா இத மட்டுமே மனப்பாடம் பண்ணி பேச வேண்டியதா இருக்கும். Okay viewers, thank you for watching this video. If you like this lesson, click the like button. Don't forget to click the like button. I'll see you soon again some other interesting lesson. Until bye bye. Take care.